அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் பாதிக்கப்படுகிறது என்றால் நமக்கு அந்த கவலை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஜமாக கவலை வர வேண்டும். இளைஞர்கள் சீரழிய போகிறார்கள். தற்கொலைகள் கேள்விப்பட போகிற அளவுக்கு அதிகமாக ஐஸ் மூலமாக கடுமையான தற்கொலைகள் வரப்போகிறது. இளைஞர்கள் நண்பர்கள் அவர்கள் இதை அடித்து பாருங்க சொல்லி கொடுக்கிறார்கள். அதே போன்று காதலன் காதலிக்கு கொடுக்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. என்னிடம் வந்த கேள்விப்பட்ட சம்பவங்கள், என்னோட பேசின சம்பவங்கள், அவைகள் எல்லாம் விரித்து கொட்டக்கூடிய நேரம் அல்ல. என்றாலும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எங்கிருந்து தடுக்கிறது என்று சொன்னால், இளைஞர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தால் இதிலே ஒரு முதல் பகுதி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் காதுகளுக்கு கேட்டு சஜதாவிலே அவர்கள் போய் விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கல்புகள் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதனாலும் இன்றைக்கு கூகுளிடம் போய் கேட்கிறோம், இந்த உலகத்திலே போதை பொருளுக்கான மாஃபியா எப்படி ட்ரில்லியன் கணக்கில் உருகுதோ, அதாவது சில நாடுகளை ரன் பண்ணக்கூடியவரே இந்த போதை பொருள் உள்ளக்கூடிய மாஃபியாக்களுடைய குழுக்கள், ஒரு நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலமானவர்கள். இன்னொரு பக்கத்திலே அமைப்புகள் ரீதியாக உலகத்திலே கிளப் என்று இயங்குகிறார்கள். அதுவும் நீங்கள் நினைக்கக்கூடிய கொஞ்சம் பணம் இல்லை, மில்லியன் பில்லியன் டாலர்ஸ் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை காப்பாற்றுவோம், அதாவது மனித தன்மை கொண்டு வருவோம் என்று மேற்கத்திய நாடுகளில் இந்த இளைஞர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லியும் ஒரு அணி இருக்கிறது. அதுக்கும் அவர்கள் பல பில்லியன்கள் செலவழிக்கிறார்கள். காப்பாற்றுவோம், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவோம், அவர்களுக்கு திரும்ப வாழ்வு கொடுப்போம், அவர்களுக்கு புரிய வைப்போம். இன்னொரு பக்கமாக இது பரவுது, இன்னொரு பக்கமாக தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணினா, ஒரு பக்கமாக 50% வளருது, இன்னொரு பக்கமாக 10% தான் மக்கள் மாறுறாங்கண்டா வளர்ச்சி கூட. அப்படி என்றால் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க கூட இதை தடுக்க முடியுமான்னு கேட்டா, இதுவும் இஸ்லாம் செய்த ஆச்சரியம். உலகத்தில் எந்த தலைவனுக்கும் முடியாது, எந்த விஞ்ஞானியாலும் முடியாது, எவனாலும் முடியாது, கூகுளாலும் முடியாது. இதை ஜீரோ ஆக்க முடியுமெண்டா ஒரே ஒரு தலைவர் தான், ஒரே ஒரு தலைவர். ஆயிஷா ரலியல்லாஹு அழகாக சொல்கிறார்கள், எப்ப இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து வந்துச்சோ குடம் குடமாக கொட்டினார்கள். அதை நான் பார்த்தேன். ஷஹாபாக்கள் அஸ்ஹாபுன் நபி, அரபிகளுக்கு கல்லு சாராயம் இல்லாம வாழ இயலாது. கிளைமேட் ஒரு பக்கம், அவங்க நைட் லைஃப் தான் அவங்க லைஃப். பாலைவனம் தெரியுது, கண்ணுக்கு தெரிகிற நேரம் அதுதான் இருக்குதுண்டா, அவங்க ராத்திரிக்கு நிலாவோட வாழக்கூடியவர்கள், கல்லு சாராயத்தோட கவிதை படிக்கக்கூடியவர்கள். இது அவங்க லைஃப். அந்த லைஃப் இருக்கிறவங்க இஸ்லாத்துக்குள் வந்த பிறகும் குடித்தார்கள். வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, போதையோட நிக்கிறவன் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று குர்ஆன் ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்தார்கள். இஸ்லாம் கட்டம் கட்டமாக தடுத்து விட்டு ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் தடுத்தான். ஜஸீரத்துல் ஆலம் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோனாக மாறியது. இப்படி ஒரு தலைவரை உலகத்தில் இதுக்கு பிறகு காணவே இயலாது. ஒரு தலைவர் தன் கரலை நீட்டி ரப்பு சொல்கிறான்டா, அவன் வாழ்க்கையில் விருப்பமான இந்த போதையை விடலாமா? வாப்பா சொல்லி மகன் விபச்சாரத்தை விடவில்லை, உம்மா அழுது நான் செத்துருவேன் சொல்ற நேரத்தில் கிளப்புக்கு போறதை விடாத பிள்ளைகள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ரப்பு சொன்னான் என்று சொன்ன பிறகு தன் வாழ்க்கையில் எது வாழ்க்கைன்னு நினைத்தார்களோ அந்த கல்லை தூக்கி வீசிவிட்டு அவர் இந்த பக்கம் வந்தார்கள். அவர்களுக்கு உலகம் அத்தனையும் காலில் கொட்டுது, சல்லி கொட்டிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் கொட்டிச்சு. இப்ப திரும்ப அவங்களுக்கு ஜினாக்கு போலாம், திரும்ப அவங்களுக்கு குடிச்சு பார்க்கலாம் என்ற இப்ப எல்லாம் இருக்குது. அவர்கள் தலைகளை அடுத்த பக்கம் திருப்பி கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில் ரப்போடு ஜிக்ரோடு தன்னுடைய ரப்போடு அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்பம் அந்த கல்லில் இல்லை என்றார்கள், அந்த சாராயத்தில் இல்லை என்றார்கள். இதெல்லாம் தெரிந்தவர்கள். நான் சாராயம் குடிக்கல, எனக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியாது. குடித்த ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இதுதான் சிறந்த டேஸ்ட் அப்பா, அது இல்லை என்று சொன்னால் அப்ப புரியும் எது டேஸ்ட் என்று. குடித்த ஒரு சமுதாயம் வந்து முழு குடியை விட்டு விட்டு சொன்னார்கள், எங்களுக்கு குடி இல்லாமல் சிரிக்கலாம் என்றார்கள், எங்க மனைவியோட அன்பாக வாழலாம் என்றார்கள், எங்களுக்கு பாசமாக நடக்கலாம் என்றார்கள், இரவில் எங்களுக்கு தூக்கம் போகும் என்றார்கள், எங்களுக்கு அதிகாலையில் எழும்பலாம் என்றார்கள், ஏழைகளை பார்க்கலாம் என்றார்கள், அனாதைகளை உதவி செய்யலாம் என்றார்கள். அவர்கள் கையிலே அல்லாஹ் துனியாவுடைய ஆட்சியை கையிலே கொடுத்தான். நீங்கள் ஆளுங்கள் அப்பா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சாரங்கள் நடக்கிறது. இன்றைக்கு போலீசாருக்கு சொன்னால் அவசரமாக வருவார்கள். நாங்கள் இப்படி போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போடுறோம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், இது நல்ல பணியப்பா, நாங்களும் வாரம் என்பார்கள். அவ்வளவும் செஞ்சு ஒழிக்க முடியாமல் இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.